செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கோயிலன் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் நவம்பர் 1 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுமார் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனுடன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இருந்தாலும் குருடைய பார்வை ஓரளவு அதற்குரிய மருந்துகள் கிடைத்து நன்மைகளை அடைவீர்கள். தொழில்துறையில அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து சூரியன் நீச்சகதியிலே இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமானது. அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவிக்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் கொடுக்கும். ஆக இந்த வாரம் முழுமைக்குமே ஆரோக்கியத்தில் மிக அக்கறையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூழ்நிலை இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அவருக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் கடுமையாக உழைத்துதான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய விரயமும் அதிகமாகத்தான் இருக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் அதிகமாகும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். தொழில் விருத்திக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய காரணமாகவும் இருக்கிறது. என்றால் சனி பகவான் குருடைய பார்வையில் இருப்பதனால் அந்த விருத்தி என்பது நல்ல விருத்தியாகத்தான் இருக்கும். இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்த அசுனியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை, நவம்பர் 27 திங்கட்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யலாம். ஆனால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறையாக இருக்க வேண்டும். மேலே நான் சொன்ன நாட்களிலே நீங்கள் ஆரோக்கியத்திற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் மேலும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் நீச்சமாக இருக்கிறார். சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறார். சனி விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே இந்த வாரம் முழுமைக்கும் தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை சுற்றி வலம் வந்து ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமஹா என்று அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து நீங்கள் தினசரி நீங்கள் நவகிரகத்தை வலம் வந்தால் எல்லா தோஷங்களும் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்து திருஷ்டி பார்வையாக சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொன்னால் அதில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நல்ல தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தைரியமாக இருந்து காரியத்தை சாதித்தும் கொள்வீர்கள். 4ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருப்பதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய சந்தோஷம் உங்களுக்கு ஆறுதலாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு கண்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருப்பது கணவன் மனைவிகள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தேவையில்லாத குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது.
ஆகவே ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:46 முதல் அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை இரவு 10:14 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 27 திங்கட்கிழமை, அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். குருடைய பார்வையுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில நல்ல லாபம் இருக்கிறது. நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலில் லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் கொடுக்கும், யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசி வந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 சுமாரான தினமாக இருக்கிறது. நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாள். அதாவது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் நவம்பர் 1 சனிக்கிழமை மிக நல்ல நாளாக இருக்கிறது. ரோகிணியில் பிறந்தவர்கள் அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை ஓரளவு நல்ல நாளாக இருக்கிறது. மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாள்களாக இருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப ஒளிப்பாட்டின் மூலமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசியை பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை இரவு 10:14 முதல் அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை காலை 6:48 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் அக்டோபர் 29 புதன்கிழமை, அக்டோபர் 30 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசினாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும். வேலைப்படவும் அதிகமாக இருக்கும். மேலதிகாரியுடன் பேசும்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் 6ஆம் இடத்திலே இருப்பதனால் எதிரிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் போல் இருப்பீர்கள். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. சிறிது ஒதுங்கி இருப்பதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெற்று வந்திருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய பேச்சுக்களை பேசும்போது நீங்கள் தனியாக பேசாமல் மற்றவருடன் அழைத்து சென்று பேசுவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் பார்வை இருக்கிறார். ஆகவே நல்ல ஆயுள் இருக்கிறது. தேக ஆரோக்கியம் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 3ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, உடல் வலிகள் ஏற்படும். அதற்குரிய மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையும், முக்கியமாக மிதுன ராசியிலே பிறந்த கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் வெளியிலே செல்வதை சிறிது இந்த மாதம் தவிர்ப்பதே நல்லது. இந்த வாரம் கர்ப்பிணி பெண்கள், மிதுன ராசியில பிறந்த கர்ப்பிணி பெண்கள் வெளியிடங்களுக்கு அதிகமாக நீங்கள் பிரயாணம் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் வீட்டிலேயே இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். போட்டியிலே வெற்றியும் பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். தொழில்துறையிலே சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலாளர்கள் மூலமாக ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுராசியும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை காலை 6:48 முதல் நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:27 வரை சந்திராஷ்டகம்.
ஆக முக்கியமாக கடகராசி இருந்தவர்களுக்கு அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வார ராசி மன்னமாக பார்க்கும்போது உங்கள் ராசியில குருபவன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல கேதுபான இருப்பது மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் சனியுடைய பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மூட்டு வலி, கை வலி, கால் வலி போன்றவை மட்டும் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது இந்த வாரத்திலே நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருப்பது நல்ல ஆரோக்கியம், திடீராக ஆரோக்கிய முன்னேற்றம் இருக்கிறது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், நல்ல யோகத்தை அடைவார்கள். கடகராசியை பிறந்து PhD படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த PhD விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவான் இருக்கிறார், செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக தூரதேச பிரயாணங்கள், இரவு பிரயாணங்களை தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. வேறு கூட்டத்தோடு வேறு மக்களோடு சேர்ந்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் குருடைய பார்வை எல்லாத்தையும் போக்கெடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்திக்கவும் தெய்வர்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் 27 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரவங்களும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே நீச்சம் அடைந்திருக்கிறார். தைரியம் மிக குறைந்து இருக்கும். லக்னத்திலே உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது பகை பெற்றிருக்கிறார். ஆகவே மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எப்பொழுது எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வேறு அஷ்டம சனியாக இருக்கிறார். அதுவும் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறைத்தையுமே. மனைவிக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பதனால் இளைய சகோதரனுக்கு ஆகாது. இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருப்பது நண்பர்கள், உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்துல ராகு இருந்து சனி 8ஆம் இடத்தில் இருப்பது மனைவி மிகுந்த கோபம் உடையவராக இந்த வாரம் இருப்பார்கள். மேலும் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. 12ஆம் இடத்துல குருவான் இருப்பது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆயுளுக்கு தோஷம் கிடையாது. ஆயுள் நன்றாக இருக்கும். ஆகவே உங்களுடைய ஆரோக்கிய குறைவுகளுக்கு தக்க மருத்துவம் கிடைக்கும். இந்த வாரம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்ம ராசியில பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் 28 செவ்வாய், நவம்பர் 1 சனி, அக்டோபர் 27 திங்கட்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியில் வந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே இருக்கிறார்.
மூன்றாம் இடத்துல செவ்வாயுடன் இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகுந்த அக்கறை தேவை. தவறான முடிவை தெரியாமல் எடுத்து விடுவீர்கள். ஆரோக்கியத்திலும் மிகுந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக தளர்ச்சி, அதாவது உடல் தளர்ச்சி ஏற்படும். நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இரண்டாம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது கண்களிலும் சிறு சிறு சிகிச்சைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. மூன்றாம் இடத்துல புதன் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் குருடைய பார்வை செவ்வாய்க்கு இருப்பதனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் பனி போல் மறைந்துவிடும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் சிறிது கால தாமதமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. கண்டக சனியாக இருக்கிறது. கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படும் சனியாக இருக்கிறது. ஆகவே மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்களுடைய முன்னேற்றங்கள் யோகங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சனிவான் வக்ரம் பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருக்கிறார். ஆகவே எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை தான் உருவாகும். குடும்பத்திலே சுப காரியங்கள் நடக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னி ராசியிலே பிறந்த நல்லவர்கள், கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு சனி பார்வையாக கண்டக சனியாக இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த தோஷங்கள் விலகுவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயனுக்கு நெய் தீபம், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்து சனியுடன் பார்வையிட இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடுகளுக்கு செல்லலாமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்கள் ஜாதகத்தை, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செல்லலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிலேயே சூரியன் இருக்கிறார். உங்கள் ராசிலேயே சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. புதிய முயற்சிகளை செய்யும் போதும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களில் மிகுந்த அக்கறை தேவை. 2ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் இரண்டும் போர்க்குணம் உடைய, அதாவது ஒருவருக்கொரு விரோதமான கிரகங்கள். ஆகவே விரோதம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் விரோதித்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பூர்வபுண்ணிய சொத்துக்கள் பிரச்சனைகளுடன் கிடைக்கும். ஆகவே தரசமயம் பூர்வபுண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது உங்களுடைய கடமை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்துல குருவான் இருப்பது தொழில்துறையில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. அவர்களால் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும். இந்த வாரம் துளாராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார்.
இதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த விளக்கு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியில் பிறந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சிவன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். குருடைய பார்வையும் இருக்கிறது, புதன் ராசியிலே இருக்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிதாக வீட்டு மனை வாங்க முயற்சி செய்வதற்கு அது நன்றாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தாய்க்கு உடல் வலிகள், முக்கியமாக முதுகு வலி வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 5ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகள் அடம் பிடிப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினாலும் சமாதானமாக பேசினாலும் நல்ல வரைக்கும் வந்து விடுவார்கள். என்றால் அந்த சனி வக்கரம் பெற்றிருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. குருடைய பார்வை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவான் உச்சகதியிலே இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடத்துல குருவான் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக உழைத்து குறைந்த வருமானம் இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக நன்றாக உழைப்பை பயன்படுத்துங்கள். அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது மனைவியால் தன லாபம் இருக்கிறது. மனைவியின் ஆரோக்கியத்தின் குறைபாடு நல்ல மருத்துவம் கிடைக்கும். 12ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தொழில்துறையிலே வளர்ச்சிக்காக தொழிலுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலிருந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டில் பிறந்துள்ள அக்டோபர் 27 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையிலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில் அலைச்சல் காரணமாக உடல் பலகீனம் ஏற்படும், வயிறு உபாதைகள் ஏற்படும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் அவர் நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 8ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில மிகுந்த அலைச்சல் ஏற்படும். மேலும் தொழிலுக்காக அலைய வேண்டியிருக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது வயிற்று கடுப்பு, வயிறு அசதி போன்றவை ஏற்படும். ஆகவே ஆரோக்கியமான பல வகைகளை தினசரி உட்கொள்வது மிகவும் நல்லது. 9ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றமான தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் போகும். இருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். லாபஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குறைந்த லாபம் கிடைக்கும். மிகுந்த அலைச்சல் மூலமாக குறைந்த லாபம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாய் இருப்பது செலவினங்கள் ஆகும். செலவினங்கள் என்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து 11ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது சிறு தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சென்வான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
இரண்டாம் இடத்தில் ராகுபான் இருப்பது கோபப்பட்டு பேசுவதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. கோபம் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவுடன் பேசும்போது எப்படியும் எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்லது. மூன்றாம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் குருவுடைய பார்வை ஓரளவு அதை சரிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஏழாம் இடத்தில் குருவான் இருப்பது மனைவியின் நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் பிரயாணங்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் தக்க மருத்துவத்தின் மூலமாக அவர் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அரசாங்க அதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்குது. புதிதாக வீட்டு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்குரிய முகாந்திரங்கள் கிடைக்கும். இதுவரை சுபகாரியம் ஆகாதவர்களுக்கு விரைவில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற முடியும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது இருந்து சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அலைச்சல் தொழில்துறையிலே அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் சிவலிங்கத்துக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. தன லாபம் இருக்கிறது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். குருடைய பார்வை சனிக்கு இருப்பதனால் ஆரோக்கியத்துக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் உடல் வலிகள் மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே களத்திர காரகன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 9ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். 10ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே நிறைய போட்டிகள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நன்றாக எதிர்கொண்டு அதிலிருந்து நீங்கள் வெற்றியும் பெற முடியும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்த அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்துள்ள அக்டோபர் 27 திங்கட்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. மேலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் விநாயகருக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசிரியர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலன் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சனிவான் வக்கரம் பெற்று இருப்பதனால் இந்த வாரம் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதை சாப்பிட்டால் சரியாகிவிடும். வேலைகள் செய்யும் இடத்தில் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் கேதுவான் பகை பெற்றிருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறையும், மனைவிக்கு உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக மனைவியுடைய ஆரோக்கியத்திலே, முக்கியமாக இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 8ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 9ஆம் இடத்திலே புதன் செவ்வாய் இருப்பதனால் இந்த வாரம் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவர் கூட விட்டு கொடுத்து பேசினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவன் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் மீன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மீன ராசியில பிறந்து பூரட்டாதி 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 27 திங்கள், நவம்பர் 1 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்துள்ள அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில பிறந்துள்ள அக்டோபர் 27 திங்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது 7.5 சனியோட வக்கரகதி. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் அல்லது கலத்தரத்தின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து 8ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மீன ராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பார்த்து ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.